வருஷத்துல வரும் எல்லா அமாவாசை நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்கள்னாலும் கூட தை மாசம் ஆடி மாசத்துல வரும் அமாவாசையை விட இந்த புரட்டாசி மாசத்துல வரும் மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த மகாலயபட்சம் ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு மறுநாள், அதாவது பிரதமையிலிருந்து தொடங்கி புரட்டாசி அமாவாசை வர 15 நாட்கள் வரைக்கும் இருக்கு. இந்த 15 நாட்களுமே நம்ம முன்னோர்கள் அத்தனை பேரும் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வரதான் நம்பிக்கையா இருக்கு. நாம அவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம், தானம், வழிபாடு இதெல்லாமே அவங்க ஏத்துக்கிட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. இதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி படிப்படியா முன்னேற்றம் அடையறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். மகாலயபட்சம் இந்த ஆண்டுல செப்டம்பர் 8ஆம் தேதியே தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அமைஞ்சிருக்கு. இந்த நாட்கள்ல புண்ணிய நதிகள்ல, ராமேஸ்வரம் போன்ற கடற்கரைகள்ல இல்லைன்னா உங்க அருகாமையில இருக்கக்கூடிய நதிக்கரைகள்ல தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். உங்க அருகாமையில இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்தி கீரை இதெல்லாமே கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 15 நாட்களுமே தொடர்ந்து தானம், தர்ப்பணம் இதெல்லாம் பண்ண முடியலனாலும் கூட மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா தவறாம உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். இதனால நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்தோட சேர்ந்து நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும். இதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்.